இன்னைக்கு நம்ம மாங்காய் துவையல் தாங்க பார்க்க இருக்கிறோம். பச்சை மாங்காயை வச்சு அப்படியே துவையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 5 மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடவே 10 சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லேசாக அப்படி வதங்கினா போதும். மிளகாயோட அந்த பச்சை வாசனை போய் பாதி வெங்காயம் வதங்கியிருந்தால் போதும். அதை நல்லா ஆறட்டுன்னு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு கை அளவுக்கு நம்ம மாங்காயை வெட்டி வச்சுக்கலாங்க. தோலோடையே மெலிசாக வெட்டி வச்சுக்கலாம். மிளகாய், வெங்காயம், மாங்காய் 3ஐயும் போட்டு ஒரு சுற்றிக்கிட்டு வந்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம மாங்காய் எவ்வளோ சேர்த்தமோ அதே அளவு தேங்காயும் அது கூடயே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் ஒரு ஓட்டி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. லேசாக ஒரு சுற்றி தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இந்த சட்னிக்கு தண்ணி ஊற்றாமல் நல்லா அப்படியே கெட்டியாக சுற்றி எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம சாப்பாடு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துலேயுமே பரிமாறலாங்க. சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நம்ம கிளறின சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், அது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள்